கோவையில் ஆன்லைன் செயலி மூலம் பெண்ணிடம் நகை பணம் பறித்த அதிர்ச்சி சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் உள்ள பெண்கள் விடுதியில் தங்கி தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்த 25 வயது இளம் பெண்ணுக்கு சில நாட்களுக்கு முன்பு பம்பிள் ஆப் மற்றும் ஸ்னாப்சாட் மூலமாக தருண் என்ற இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பணியாற்றும் டிஎஸ்பி தங்கபாண்டியன் அவர்களின் மகனான தருண் அந்த இளம் பெண்ணை கடந்த நவம்பர் 2ஆம் தேதி காரில் அழைத்து சென்று காக்கா சாவடி அருகே மிரட்டி அவர் அணிந்திருந்த 3 பவுன் தங்க நகையும் UPI மூலம் ரூபாய் 90,000 பணத்தையும் பறித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இளம் பெண்ணை கோவைக்கு மீண்டும் அழைத்து வந்து திருச்சி சாலையில் இறக்கிவிட்டதோடு விடுதிக்கு அனுமதி இல்லை என்கிற காரணத்தால் நட்சத்திர ஹோட்டல் அறை ஒன்றை மொபைல் மூலமாக பதிவு செய்து அனுப்பியுள்ளார். இச்சம்பவத்தை இளம்பெண் தனது குடும்பத்தினரிடம் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் பந்தய சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து விசாரணையில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியின் மகன் என்பதும் தெரிய வந்தது. புகாரின் பேரில் பந்தய சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து தருணை நவம்பர் 10ஆம் தேதி கைது செய்தனர். பின்னர் கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இச்சம்பவம் கோவை கல்லூரி மாணவி பாலியல் துன்புறுத்தல் வழக்குடன் ஒரே நாளில் நடைபெற்றது என்பதும் வாரம் கழித்து தருண் கைது செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.